ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரேஷியோ லைஃப் ஸ்டைல் vlogs. இன்றைக்கி ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு ஆயில் போட்டுட்டு அதில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுட்டு 2 ஆனியன் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா நீலவாக்கில் கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கல்லுப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன்ஸ் போட்டுட்டு நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வணங்கின வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மசாலாஸ் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், அப்புறமா சிக்கன் மசாலா அண்ட் பெப்பர் ஃபைனலாக இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸ் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சோட்டே பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 டொமேட்டோஸ் நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டொமேட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சோட்டே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து 1/2 kg சிக்கன் நான் போட்டிருக்கேன் இதில். ஸோ 1/2 kg சிக்கன் கழுவி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி இப்போ மசாலாஸ், ஆனியன், டொமேட்டோஸ் கூட சிக்கன் வந்து நல்லா சோட்டே பண்ணிக்கணும். மசாலாஸ் கூட நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துடணும். ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி சோட்டே பண்ணிவிட்டு கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு வந்து தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து யூஸ்வலாக 5 to 7 மினிட்ஸ்லேயே குக் ஆயிரும். அதுக்கு மேலே விட்டோன்னா நம்ம ஓவர் குக் ஆகிடும். ஸோ 5 to 7 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆயிரும். பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் குக் ஆயிடுச்சு. கிரேவி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபைனலாக வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மணக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான ரெசிபி இது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ணியாச்சு. கிரேவியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி கூட, பரோட்டா கூட சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும். அண்ட் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் சாதம் தான் செஞ்சு சைட் டிஷ்ஷாக இது செஞ்சுருந்தேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு ரேஷியோ லைஃப் ஸ்டைல் vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.